ஹாய் யுவர்ஸ். கொடிய வைரஸான அமீபா தொற்று பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அமீபா தொற்று ஏற்பட்டு கேரளாவில் இரண்டு சிறுமிகள் ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்காங்க. ஒரு சிறுவன் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. அமீபா தொற்று ஏற்பட்டவங்களுக்கு 95% உயிரிழப்பு தாங்க. அதாவது 100 பேருக்கு இந்த தொற்று வந்ததுன்னா அதில் 95 பேர் உயிரிழக்கிறாங்க. ரொம்பவும் கொடிய நோயாக பார்க்கப்படுதுங்க. அதாவது இந்த அமீபா எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, அசுத்தமான நீர்நிலைகள் மூலம் பரவுகிறது. அசுத்தமான நீர்நிலைகளான ஏரிகள், குளங்கள், சுத்தம் செய்யப்படாத ஸ்விம்மிங் பூல், இதன் மூலம் இந்த கொடிய வைரஸ் பரவுதுங்க. குழந்தைகள், சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிட்டு இந்த ஏரி, குளங்கள், குட்டைகளில் தான் போய் குளிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக பாதிப்பு ஏற்படுத்துது. அவங்களோட மூக்கின் வழியாக அந்த வைரஸ் சென்று மூளையின் நரம்பு மண்டலத்தையும் மூளையே செயலிழக்க வைக்குது. இந்த வைரஸ் கொரோனா மாரி பரவும் தன்மை கொண்டதில்லை. ஆனால் அசுத்தமான நீர்நிலைகள் வாழக்கூடிய வைரஸ் இது. தயவு செஞ்சு குழந்தைங்களை மட்டும் ஏரிகள், குளங்கள், குட்டைகள், இந்த அசுத்தமான நீர்நிலைகளை குளிக்க வைக்காதீங்க. குளிக்கிறதுக்கும் அனுமதிக்காதீங்க. கேரளாவில் அநியாயமாக 3 குழந்தைகள் உயிரிழந்திருக்கத்தால் கேரள அரசு தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. ஏரிகள், குளங்கள், நீர்நிலைகளில் யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. அதேமாரி கிருமி நாசினியான குளோரின், குளோரோஃபார்ம் போன்றவற்றை நீர்நிலைகளும் தெளிச்சிட்டு வராங்க. கேரளாவுக்கு பயணம் செய்கிறவங்க நீர்நிலைகள் குளிக்கிறதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த நோயின் அறிகுறிகளாக பார்த்தீங்கன்னா கடுமையான தலைவலி, ஃபீவர், வாந்தி, மயக்கம், ஞாபக மறதி போன்ற சிம்டம்ஸ்லாம் ஏற்படும். கேரளாவில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதால பக்கத்து மாநிலமான நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.